அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஜெர்மனி, யுகே பயணம் போயிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த பயணத்தோடைய முக்கியமான அம்சங்கள இந்த இடத்துல குடுத்திருந்தாங்க. ஜஸ்ட் பேசிக்கா என்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அத மட்டும் தெரிஞ்சுப்போம். கிட்டத்தட்ட 33 எம்ஓயு சைன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? எம்ஓயு அப்படின்னா, இது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெர்ம்ஸ்ல நமக்கு கொஞ்சம் முக்கியமா இருக்கும். எம்ஓயுன்னா மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். தமிழ்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதுல 26 ஒப்பந்தங்கள் ஜெர்மனிலயும், 7 யுகேலயும் கையெழுத்திட்டு இருந்தாங்க. சரியா? இதனால தமிழகத்துக்கு எவ்வளவு கோடி முதலீடுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15,516 கோடி அளவுக்கு முதலீடுகள் வரப்போகுது. இதனால கிட்டத்தட்ட 17,613 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் சொல்லியிருந்தார். சரிங்களா? அத தாண்டி பார்க்கிறப்ப வேற என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் போயிருந்தாரு. அங்க சுயமரியாதை இயக்கம் பத்தின ஒரு நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான உரையாற்றி இருப்பாரு. சரிங்களா? ஏன்னா சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது 1925 இப்ப 2025 அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப 100 வருடங்கள் 100 இயர்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்ப அது ரிலேட்டடான ஒரு உரை நிகழ்த்தி இருப்பார். சரிங்களா? 100 இயர்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பெரியாருடைய உருவப்படம் ஓகேங்களா? போர்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பெரியாருடைய உருவப்படம் அப்படிங்கிறது ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டியில ஆ திறந்து வச்சிருப்பாரு. இந்த ஒரு நிகழ்வும் நடந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமா என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது. சரியா? இதுல நமக்கு இந்த பெரியார் படத்த எந்த யுனிவர்சிட்டியில ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கேரளாஸ் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ ரைசஸ் ஸ்டீப்லி ஃப்ரம் 18 to 30 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே பெஸ்ட் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய மாநிலம்னா நம்ம கேரளாவ சொல்லுவோம். சரிங்களா? ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்எம்ஆர் அப்படிங்கிறது எவ்வளோ இப்ப 2014, 16ல பார்த்தீங்கன்னா 46 அப்படிங்கிற ரேட்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 2022 அந்த காலகட்டத்தில 18ஆ குறைச்சிருக்காங்க. 46லிருந்து 18ஆ குறைச்சிருக்காங்க. ஆனா இப்ப மறுபடியும் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? அப்ப கேரளா அப்ப எல்லா ஸ்டேட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில இந்த மாரி கிராஃப் டிக்ளைன் ஆகும். லோவஸ்ட் பாயிண்ட் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்கிரீஸ் ஆகுமா? அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். தமிழ்நாடுமே பொதுவா பார்த்தீங்கன்னா, எம்எம்ஆர கம்மி பண்ணிட்டே வரும். நம்மளோடது அரவுண்ட் 37 அந்த ரேஞ்சுல இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கோம். நம்மளோட கிராஃப்புமே மறுபடியும் பீக் ஆகுமா? இன்கிரீஸ் ஆகுமா? அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ கேரளால அ 30 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க எம்எம்ஆர். ஏன் கேரளால 30 ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ 2021லிருந்து 23 காலகட்டத்தில கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டம் அது. அதனால கிட்டத்தட்ட 97 பேருக்கு பார்த்தீங்கன்னா, மேட்டர்னல் டெத் ரிப்போர்ட் ஆயிருக்கும் கேரளால. ஏன்னா COVID-19 அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதனால. ஸோ அதனால தான் இந்த 30 அப்படிங்கிற நம்பர் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத தாண்டி இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைவ் பர்த் கம்மியாகுறது. ஓகே. நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் கம்மியாகுறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. இந்த நம்பர் 30 அப்படிங்கிற நம்பர்ல இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதாவது புதுசா பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கேரளால கம்மியாயிட்டே வருது. அதனாலயும் என்ன ஆகுதுன்னா, எம்எம்ஆர் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்றாங்கன்றது புரிஞ்சுது அப்படின்னா, அத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எப்படி பண்றாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் மேட்டர்னல் டெத்ஸ் ஒரு வருஷத்துல எவ்வளோ மேட்டர்னல் டெத்ஸ் எவ்வளோ தாய்மார்கள் இறந்து போறாங்க அப்படிங்கிறது டிவைடட் பை நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் லைவ் பர்த். ஓகேவா? இப்படிதான் நமக்கு எம்எம்ஆர கால்குலேட் பண்றாங்க. சரியா? நம்பர் ஆஃப் மேட்டர்னல் டெத் டிவைடட் பை நம்பர் ஆஃப் லைவ் பர்த். ஓகேவா? இப்ப மேட்டர்னல் டெத் ஓகே. நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப, இப்ப 10 இருக்கும். அதுக்கப்புறம் 8 இருக்கும். அதுக்கப்புறம் 5ன்னு இருக்கு அப்படிங்கிறப்ப, இந்த டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆக இந்த ஓவரால் வேல்யூ அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆக தான் செய்யும். இல்லையா? ஸோ அதனாலயும் கூட கேரளாவோட எம்எம்ஆர் அதிகமா இன்கிரீஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ்ன்னு பார்க்கறப்ப ஒரு டேட்டா இருக்கு. ஆனா எம்எம்ஆர்ன்ற ஒரு கால்குலேஷன போடுறப்ப இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் இருக்கு. சரியா? அது என்ன காரணம் ரீசன் பிஹைண்ட் திஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல. ஓகேவா?
ஸோ நம்பர் ஆஃப் மேட்டர்னல் டெத்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ். அதில் நம்பர் ஆஃப் லைவ் பர்த் வந்து கேரளாவில் கம்மியாயிட்டே இருக்கு. கூடிய விரைவில் தமிழ்நாட்டிலேயே லைவ் பர்த் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ நம்மளும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது இப்போ நடக்கலாம், இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம். ஆனால் தமிழ்நாடு இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும். சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.